லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். தெற்கு போனால் தேய்ந்து போவான்ங்கிறதுக்கு ஒரு உதாரணமான ஒரு வரைபடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வருகின்ற 23/4/2023 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 10 அன்றைய தினம் அக்ஷய திருதியை, மேலும் சுப முகூர்த்த நாள், ஜீவன் நேத்திரம் உள்ள அருமையான நாள், வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்குண்டான ஏற்ற நாள். மதுரையில் அப்போ தான் மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு உண்டான கொடி ஏற்றம். ஸோ 30ஆம் தேதி பட்டாபிஷேகம், 1ஆம் தேதி திக் விஜயம்ங்கிறது நடக்கும். அருமையாக இருக்கும் திருவிழா. மதுரையில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியும். வேறு ஒரு ஊரில் இருந்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு நாள் அவசியமாக கலந்துக்கங்க. 2ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெறும். 3ஆம் தேதி உங்களுக்கு தேர் உலா வரும். ஸோ 4 மாசி வீதியில் தேர் உலா வரும். ஸோ இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம். இப்போ பிளான் பார்த்தோம்னாக்கா சவுத்து ரோடு, தெற்கு பக்கம் ரோடு, அண்டு வெஸ்ட்டு ரோடு, மேற்கு பக்கமும் ரோடு. கார்னர் பிளாட் ஃபார் சவுத் வெஸ்ட்டு. சவுத்து வெஸ்ட்டுக்கு உண்டான கிரகம் யாருன்னா ராகு பகவான். அண்டு நார்த் ஈஸ்ட்டுக்கு உண்டான கிரகம் யாருன்னா குரு பகவான். இந்த ரெண்டு மாத்திரமே இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த குழியெல்லாம் பார்க்க வேண்டாம். இது ஒரு ஹவுசிங் போர்டு பிரிக்கப்பட்ட ஒரு வீட்டினுடைய அமைப்பு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கட்டியிருக்கிறாங்க. தவறு பிழை இருக்கிறது 6 மீட்டருக்கு 15 மீட்டர்னு சொல்லுவாள். ஸோ அதில் நான் ரஃபாக 20 அடிக்கு 50 அடி 1000 சதுரடின்னு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ என்ன மிஸ்டேக்னாக்கா சவுத்து வெஸ்ட்டில் மாடிப்படி அமைத்தும் கிரில் டோர் அமைத்தும் தலைவாசலானது சவுத் வெஸ்ட் கார்னர்லேயே அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே மொட்டை மாடியில் ஹெட்ரூம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ கன்னி மூலையில் எப்போவுமே மிதித்து சென்று வரக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் ஹால் ஒரு 20க்கு 16 மாதிரி, சாரி 20க்கு, இது 10 அடி தாங்க இருக்குது. இது ஒரு 10 அடி, பின்னாடி 6 அடி இடம் விட்டுருக்குறாங்க, முன்னாடி 10 அடி விட்டுருக்குறாங்க. ஓகே. அக்னி மூலையில் பெட்ரூம் அமைச்சிருக்கிறாங்க. சென்டராக விண்டோ இருக்குது. இன்னும் சரியாக சொன்னோம்னா இந்த இடத்துல டோர் இருக்க வேண்டியது இந்த இடத்துல தானே இருக்குது. ஓகே. பெட்ரூம் அக்னி மூலையில் இருக்கக்கூடாது. ஹால் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. பூஜை அறையானது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தோம்னாக்கா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ பேசேஜ், கிச்சனுடைய ஈசானியத்தில் தான் சிங்க் இருக்குது. அக்னி மூலையில் இது மாதிரி மனதால் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறது. நார்த் ஈஸ்ட் கார்னர் தான் கிச்சன். போர் சரியாக இருக்குது. கிழக்கு பக்கம் 1.5 அடி இடம் விடப்பட்டிருக்கு. ஸோ வாயுமூலை ஃபுல்லாக காலியாக இருக்குது. 2 தென்னை மரம் இருக்குது. பெரிய அளவில் நல்லா வளர்ந்துருக்கு. வாயுமூலையில் ஒரு பெட்ரூம், சர்வீஸு, டாய்லெட், பாத்ரூம். ஸோ 2 பெட்ரூம் வித்து காமன் டாய்லெட், பாத்ரூம், கிச்சன். ஈசான மூலையிலையும் கன்னி மூலையில் மாடிப்படி. சவுத் வெஸ்ட் கார்னர் டோன்ட் ப்ரைட்டியா ஓப்பன். எப்போவுமே இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடாது. மாடிப்படி அமைப்பு மிகப்பெரிய ஒரு பிழை. இப்போது இந்த வீட்டில் என்ன மாதிரி மிஸ்டேக் இருக்கும்னு பார்த்தோம்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கணவர் வேலை பார்க்குறாங்க, மனைவியும் வேலை பார்க்குறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 18 வயசு ஆயிடுச்சு. ஸோ ஹைட்டு பார்த்தோம்னா நம்ம குறை. நாம் என்ன சொல்லுவோம்னாக்கா ஸோ இதில் ஹார்மோன் இம்பேலன்ஸு, தைராய்டு பிரச்சனை, இதற்குண்டான மருத்துவம் எடுத்துகிட்ருக்குறாங்க. we are not focused in the north east corner. ஒரு டைம் ஆகுது நாம் இந்த மூளை சரியாக இருக்கா இல்லையா, தப்பாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறது கிடையாது. ஸோ நார்த் ஈஸ்டினுடைய பிழை தான் அந்த பிள்ளைகளையும் படிப்பையும் குறையையும் கொடுக்கும். நிறையா நார்த்து பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடநாட்டு பகுதியில் இருக்கிறவங்கலாம் கிட்டத்தட்ட ஹைட்டு இருப்பாங்க, ஆனால் படிப்பு இருக்காது. சவுத்து பக்கம் இருக்கிறவங்களுக்கு படிப்பு இருக்குது, ஆனால் வளர்ச்சியின்மை. நார்த் ஈஸ்ட் எவ்வொரு ஒன் ஆஃப் த ஹவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட் பிழை இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ பெண்களோ இல்லை குழந்தைகளோ நார்த் ஈஸ்ட் சவரன்ஸ். இன்றைக்கி மருத்துவமனைகள் அதிகமாக கூடிக்கிட்டே போகிறதற்கு உண்டான காரணமும் சவுத்து வெஸ்ட்டும் நார்த் ஈஸ்ட்டும் இருக்கின்ற பிழைகள் தான். வழிகள் உள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறதுங்கிறது வேறு. நாம் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி போனோம்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த நோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதற்கு உண்டான காரணம் மருத்துவரை குறை சொல்லவில்லை. நாம் வாழும் வீட்டை ஒரு முறையாவது நம்ம கவனம் செலுத்தினோமையானால், வாழும் காலம் நம்ம சரியாக வாழ்ந்தோமையானால், வீடு சரியாக இருந்தால் வசிக்கும் காலம் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம்.
சொர்க்கமும் நரகமும் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. உங்கள் வீடு தாங்க. உங்களுக்கு வந்து வாழ வைக்கிறதுக்காக தான் இந்த இடமே உங்களை தேர்ந்தெடுக்கு. எப்போவுமே நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா, வீடு இந்த இடம் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவோம். இந்த வீடு நான் வாங்கியிருக்கேன். யாருமே தயவு செய்து வாங்கிட முடியாது. இயற்கையை நம்ம வாங்க முடியுமா? அது மாதிரி நிலம் வந்து அங்கே இருக்குது. உங்கள் பேர் ஆல்ரெடி அங்கே வந்து பதிஞ்சிருக்கு. அதைத்தான் உங்களுக்கு பத்திரமாக கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தயவு செய்து வந்து நான் இந்த இடம் வாங்கியிருக்கேன், அந்த இடம் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த இடம் உங்களை வாழ வைப்பதற்காக தான் பதிவு செய்து உங்களை வரவேற்குது. ஸோ இடத்தை எப்படி கட்ட வேண்டும்ங்கிறது இந்த பூமி பல தடவை உங்களுக்கு உணர்த்தும், சொல்லும், மாற்றம் செய்ய சொல்லும். அதை நம்ம புரிஞ்சு செயல்பட்டோம் என்றால் நீங்கள் தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழ்வதற்குண்டான கோட்டீஸ்வரன். இப்போ இந்த பிள்ளையோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மேற்கு பக்கம் ரோடு ஏதோ அவருக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா இங்கிட்டும் கொஞ்சோண்டு இடம் விட்டுருந்தார். ஸோ இங்கே ஒரு வாசல் சவுத் வெஸ்ட்டு உள்ளே வண்டி கொண்டு போகிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுத்து இப்படி போகிறார். ஸோ இந்த பக்கத்தில் வாசல் வைக்கலை, இது மாத்திரம் இடம் விட்டுட்டு இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறார். ஸோ இதனால் நிறைய சஃபரன்ஸ் ஏற்பட்டுருக்கிறத அவர் பார்த்துட்ருக்கிறாரு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு குறை, கை கால்களில் ஃப்ராக்சர் ஏற்படுவது கண்டினியூஸாக நடக்குது. அடியன் நிறைய வந்து அவருக்கு இந்த வீட்டினுடைய பிழையை நாங்கள் சொல்கிறோம். ஸோ அவர் அதிலிருந்து ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான மனநிலையிலே இல்லை. நண்பர்களே, இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற அமைப்பு, அடியன் வந்து இந்த வீட்டை நெதம் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். வேறு சொல்லலை, எந்த பகுதின்னு நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ அதனால் அவங்களுடைய டைரக்ட் ஃபேஸ் நான் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ அதனுடைய நிறைய சஃபரன்ஸும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதிலிருந்து அவங்க மியூட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து வேறு நிறைய வந்து கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்கிறோம். எந்த விதமான அந்த சாய்ஸஸே அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மாற்றம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கவில்லை. கோவிலுக்கு சென்று வரலாம், வாய்ப்பு இருந்தால். உங்கள் வீடு இது மாதிரி ஏதோ ஒரு பிழை இருந்தால், அடியன் சொன்ன இந்த 23ஆம் தேதி வந்து மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணத்திற்குண்டான கொடியேற்றம் நடக்குது. 10 நாள் திருவிழாவில் ஏதாவது ஒரு நாள் விதிவலம் எம்பெருமான் சிவபெருமானும் மீனாட்சியும் வலம் வருவாங்க. ஸோ வாய்ப்பு, கோவிலுக்கு போக முடியாதவங்களுக்காகவே எம்பெருமான் வெளியே வந்து காட்சி கொடுத்து அருள்வாளிக்கிறார். ஸோ வாய்ப்பு இருந்தால் அவசியமாக நிச்சயமாக இது மாதிரி பிழையை உங்களுக்கு திருத்தம் செய்வதற்காக தான் இறைவன் வெளியே வர்றார். மதுரையில் மட்டுமே எம்பெருமான் சிவபெருமான் வாழ்ந்திருக்கிறார். ஸோ மிச்ச இடத்துலலாம் வந்து டிஸ்அப்பியர்ஸ் அண்ட் அப்பியர்ஸ் காட்சி தான் கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த வாழ்ந்த பூமியிலேயே எம்பெருமான் வெளியே வரும்போது அவசியமாக வந்து கலந்துக்கிட்டு அதற்குண்டான அருளையும் பெற வேண்டும், வீட்டையும் மாற்றம் செய்ய வேண்டும். வீடு உங்களுக்கு பிழை இருக்குது, இதுக்கு உண்டான திருத்தம் நீங்கள் செய்து கொடுப்பீங்களான்னாக்கா அடியேன் அந்த வரைபடம் அனுப்பி வச்சோம்னா திருத்தம் பண்ணுறோம். நிறைய பிளான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறீங்களே, அடியேன் அமைத்த பிளான்கள் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதை நீங்கள் சரியாக அமைச்சிக்கணுங்கிற ஒரு நல் எண்ணத்தில் தான் பல வரைபடங்கள் நாங்கள் கொடுக்குறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் அவசியமாக பகிர்ந்துக்கோங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.